மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் திருக்குறளில் 24வது அதிகாரமாகிய புகழ் என்னும் அதிகாரத்தில் 236 முதல் 240 வரை உள்ள 5 குறள்களில் மனித வாழ்க்கைக்கும் மனிதனுடைய புகழுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி வள்ளுவன் என்ன கூறுகிறார்? அதாவது மனிதன் ஏன் புகழீட்ட வேண்டும்? புகழீட்ட வேண்டும் என்றால் அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பெருந்தகை எவ்வாறு வலியுறுத்துகிறார் என்பதை பார்த்தோம். வாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 236 முதல் 240 வரை 5 குறள்கள். படக்காட்சி 95, நாள் 20/4/2024. குறள் 236. தோன்றின் புகழொடு தோன்றுக, அகுதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றி புகழோடு தோன்றுக, அகுதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. என்ன கருத்தை இங்க வள்ளுவன் சொல்கிறார்? இங்க தோன்றல் என்பது பிறப்பல்ல. தோன்றல் என்பது ஒரு செயலை செய்தல், ஒரு தொழிலை செய்தல். அதைத்தான் வள்ளுவன் இங்கே தோன்றல் என்கிறார். தோன்றின் புகழோடு தோன்றுக, அதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த செயலை தெளிவாக செய்து அதில் புகழீட்ட முடியும் என்றால் அந்த செயலில் ஈடுபடு. தோன்றின் புகழோடு தோன்றுக. ஒரு செயலில் ஈடுபட்டு அதை நன்முறையில் செய்து அதில் புகழீட்ட முடியும் என்றால் அந்த செயலில் ஈடுபடு. அகுதிலார் இல்லையேல் தோன்றலின் தோன்றாமை நன்று. தன்னால் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து அதில் புகழீட்ட முடியாது என நீ நினைத்தால் அந்த செயலில் ஈடுபடாதே. இதுதான் குறள். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதிகளார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு செயலில் உன்னால் புகழீட்ட முடியும் என்றால் அந்த செயலில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக செய்து முடி. ஒரு செயலை நன்முறையில் செய்து அதில் புகழீட்ட முடியாது என்றால் அந்த செயலை விட்டுவிடு, அச்செயலில் ஈடுபடாதே. பொருள்: புகழீட்டும் செயலை செய்வதும் புகழீட்டா செயலை தவிர்ப்பதும் மேன்மை தரும். புகழீட்டும் செயலை செய்வதும் புகழீட்டா செயலை தவிர்ப்பதும் மேன்மை தரும். கரு: புகழீட்டா செயலை செய்தல் அறிவின்மை. புகழீட்டா செயலை செய்வது அறிவின்மை. விளக்கம்: ஒரு செயலை நல்ல முறையில் செய்து அதில் புகழ் பெற முடியும் என்றால் அச்செயலில் ஈடுபடுதல் நன்று. அவ்வாறு செய்ய இயலாது என்றால் அதில் இறங்காமல் இருப்பது அதனினும் நன்று. அதாவது ஒரு துறையில் தன்னால் புகழீட்ட இயலும் எனின் அத்துறையில் ஈடுபட வேண்டும். புகழீட்ட இயலாது என எண்ணினால் அதில் ஈடுபடாமல் இருப்பது மேன்மை தரும். சொற்பொருள்: தோன்றின் ஒரு துறையில் ஈடுபடும் பொழுது அல்லது ஒரு செயலை துவங்கும் பொழுது புகழொடு தோன்றுக, அத்துறையில் தன்னால் புகழீட்ட இயலும் எனின் அதில் ஈடுபட வேண்டும். அகுதிலார் தன்னால் அத்துறையில் வெற்றி பெற்று பெருமை அடைதல் கடினம் என எண்ணினால் தோன்றலின் தோன்றாமை நன்று.
அத்துறையில் ஈடுபடுவதை விட ஈடுபடாமை மேன்மை தரும். தோன்றல் ஈடுபடுதல், தோன்றாமை ஈடுபடாமை. மீண்டும் குறள். தோன்றின் புகழொடு தோன்றுக, அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு செயலை செய்து தன்னால் புகழிட்ட முடியுமென்றால் அச்செயலை செய்வது நன்று. ஒரு செயலை தன்னால் செய்ய இயலாது, செய்வது கடினம் என எண்ணினால் அச்செயலில் ஈடுபடாமல் இருப்பது அதனினும் மேன்று. ஒரு செயலில் ஈடுபட்டு நற்பெயர் ஈட்டுவதிலும் செய்ய முடியாத செயலில் ஈடுபடாமல் இருப்பது மேன்மை தரும். குறள் 237. புகழ்பட வாழாதார் தன்னோவார். புகழ்பட வாழாதார் தன்னோவார், தன்னை இகழ்வாரை நோவது எவன்? மிக ஆழமான அழகான குறள். புகழ்பட வாழாதார் தன்னை நோவார், தன்னை இகழ்வாரை நோவது எவன்? அதாவது புகழேற்றி வாழத் தெரியாத ஒருவன் தான் புகழீட்டாததற்கு காரணமான குறைகளை சுட்டி காட்டுபவர்களை கோபப்படுவது ஏன்? மீண்டும், தன் செயல்களால் புகழீட்டி வாழத் தெரியாதவன் தன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுபவர்கள் மீது கோபம் கொள்வது எவ்வகையில் முறையாகும்? புகழ்பட வாழாதார் தன்னோவார். புகழீட்டி வாழத் தெரியாதவன் தன்னை நொந்து கொள்ளாமல் தன்னை இகழ்வாரை நோவதியவன் தனது குறைகளை சுட்டி காட்டுபவர்கள் மீது கோபம் கொள்வது எம்முறையில் அறமா? பொருள். புகழீட்டி வாழான் தன்னை சுடலே தகும். புகழீட்டி வாழான் தன்னை சுடலே தகும், சுட்டுவார் சுடல் தகாது. புகழீட்டி வாழான் தன்னை சுடலே தகும், சுட்டுவார் சுடல் தகாது. கரு. இகழ்வாரை இடிப்பவன் இழியினன். இகழ்வாரை இடிப்பவன் இழியினன், இழிந்தவன். தனது குறைகளை சுட்டி காட்டுபவர் மேல் கோபம் கொள்பவன் இழிவான மனிதன். இகழ்வாரை இடிப்பவன் இழியினன். விளக்கம். தம் செயல்களால் பேரும் புகழும் ஈட்டி வாழாமல் தீய செயல்களால் அவப்பெயர் வாங்கி வாழ்பவர்கள் தம்மீது கோபம் கொள்ளாது தம் குறைகளை சுட்டி காட்டுபவர்கள் மீது கோபம் கொள்வது எவ்வகையில் முறையானது? அதாவது, தம் நற்செயலார் நற்பெயர் ஈட்டார் தம்மை இகழ்ந்து கொள்ளாது தம் குறைகளை சுட்டுவார் மேல் கோபம் கொள்ளல் இவ்வகையிலும் முறையற்று. சொற்பொருள். புகழ்பட வாழாதார் நற்செயல்களை செய்து புகழீட்டி வாழாதவன் தன்னோவார் தன்னை நொந்து கொள்ளாது தன்னை இகழ்வாரை நோவது எவன்? தனது குறைகளை சுட்டிக்காட்டி தன்னை இகழ்பவர் மேல் கோபம் கொள்வது எவ்வகையில் முறையாகும்? நோதல், நொந்தல், வருத்துதல், இழிதல். மீண்டும். புகழ்பட வாழாதார் தன் நோவார் தன்னை இகழ்வாரை நோவது எவன்? புகழேட்டி வாழாதவன்
தன்னை நொந்து கொள்ளாது தனது குறைகளை சுட்டிக்காட்டுபவர் மேல் கோபம் கொள்வது இம்முறையில் அறமாகும். குறள் 238. வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின். அழகான குறள். குறள் உள்ளே பொருள் உள்ளே புதைந்து கிடக்கிறது. என்ன பொருள்? வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். ஒருவன் புகழ்பட வாழவில்லை என்றால் அவனை இவ்வுலகம் பழிக்கும். புகழீட்டி வாழாதவனை இவ்வுலகம் பழிக்கும். அப்ப புகழீட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நற்செயல்கள் செய்ய வேண்டும். நற்செயல்கள் செய்தால் புகழீட்ட முடியும். புகழீட்டி வாழ்பவனை இவ்வுலகம் போற்றும். இசை என்னும் எச்சம் பெறாவிடின், அதாவது ஒருவர் புகழ் என்னும் நற்பெயரை தன் நற்செயலால் பெறாவிடின், இசை என்னும் எச்சம் பெறாவிடின். புகழ் என்னும் நற்பெயரை ஒருவன் தனக்கு பின்னால் விட்டுச் செல்லவில்லை எனில், கொள்ளவில்லை எனில், புகழ் என்னும் நற்பெயரை ஒருவன் தனக்கு பின்னால் எச்சமாக மிச்சமாக விட்டுச் செல்லவில்லை என்றில் வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் அவன் மனிதனாக பிறந்ததும் இப்பூமியில் வாழ்ந்ததும் பொருளற்றது என இவ்வுலகம் அவனை தோற்றும். இசை என்னும் எச்சம் பெறாவிடின், இசை என்னும் எச்சம் பெறாவிடின் வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் புகழீட்டி வாழாத மனிதனை இவ்வுலகம் பழிக்கும். புகழீட்டி வாழா மனிதனை இவ்வுலகம் பழிக்கும். பொருள்: புகழ் நிலைக்க வாழ்வதே வாழ்க்கை. புகழீட்டா வாழ்க்கை புழுதி என புறந்தள்ளப்படும். புகழ் நிலைக்க வாழ்வதே வாழ்க்கை. புகழீட்டா வாழ்க்கை புழுதி என புறந்தள்ளப்படும். கரு: புகழீட்டா வாழ்க்கை பொருளீட்டா பதறாகும். புகழீட்டா வாழ்க்கை பொருளீட்டா பதறாகும். சாவி பதர், காணியங்கள்ல பதர் இருக்கு, மனிதர்கள் பதர் இருக்கு. புகழீட்டா வாழ்க்கை பொருளீட்டா பதறாகும். விளக்கம்: புகழ் என்னும் நற்பெயரை ஒருவன் தனக்கு பின்னால் விட்டுச் செல்லவில்லை எனின் அவர் இப்பூமியில் பிறந்ததும் உயிரோடு இருந்ததும் பாவமே என உலகம் அவரை பழிக்கும். அதாவது அறச்செயலால் ஈட்டிய புகழென்னும் நற்பெயரை ஒருவர் தனக்கு பின்னால் விட்டுச் செல்லவில்லை எனில் இவ்வுலகு அவரை ஓர் இழிபிறவியாகவே கொள்ளும். அறச்செயலால் ஈட்டிய புகழென்னும் நற்பெயரை ஒருவன் தனக்கு பின்னால் விட்டுச் செல்லவில்லை எனில் இவ்வுலகு அவனை ஓர் இழிபிறவியாகவே கொள்ளும். சொற்பொருள்: இசை என்னும் அறச்செயலால் இசை என்னும் அறச்செயலால் செய்யப்படும் புகழ் என்னும் இசை என்னும் அறச்செயலால் ஈட்டப்படும் புகழ் என்னும் எச்சம் பெறாவிடின் நிலைத்து நிற்கும் நற்பெயரை பெறாவிடின் வையத்தார்க்கு எல்லாம் இவ்வுலகில் வாழ்கிற மக்கள் அனைவரும் வசை என்ப இழுக்கு என கொள்வர். புகழீட்டி வாழாதவனை இப்பூமிக்கு பாரம் என்பர் உலகத்தார். புகழீட்டி வாழாதவன் நற்பெயரீட்டி வாழாதவனை இப்பூமிக்கு பாரம் என்பர் அறிவுடையோர். மீண்டும்: வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின், இசை என்னும் எச்சம் பெறாவிடின் புகழீட்டி வாழவில்லை எனில் வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இந்த உலகம் அவனை பழிக்கும்.
அதாவது புகழீட்டி வாழாதவனை இவ்வுலகம் பழிக்கும். நற்செயல்கள் செய்து புகழீட்டி வாழாதவனை இவ்வுலகம் பழிக்கும். குறள் 239. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். உள்ளே என்ன பொருள் இருக்குது? வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் என்ற 7 சீர்களில் இருந்தும் வெளிப்படையாக நம்மால் எந்த பொருளும் கொள்ள இயலாது. என்ன வள்ளுவன் சொல்கிறான்? அதாவது புகழீட்டி வாழாதவனை சுமக்கும் நிலமானது நல்ல விளைச்சல் தராத பயிர்களை தாங்கி நிற்கும் நிலத்திற்கு சமமாகும். அதுதான் குறளின் பொருள். நற்பெயரீட்டி வாழாதவனை சுமந்து நிற்கும் நிலம் நல்ல விளைச்சலை தராத பயிர்களை சுமந்து நிற்கும் நிலத்திற்கு சமமாகும். அதாவது வள்ளுவன் என்று சொல்லுகிறான் என்றால், புகழை ஈட்டி வாழாதனர், அதாவது நற்செயல்கள் மூலம் புகழை ஈட்டி வாழாதவன் எப்பயனையும் தராத பயிர்களுக்கு சமமாவான். நற்பெயரையும் புகழையும் ஈட்டி வாழாத மனிதன் எப்பலனும் தராத பயிர்களுக்கு சமமாவான். அதுதான் குறள். இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழில்லாதவனை இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழில்லாதவனை புகழை ஈட்டாதவனை தாங்கி நிற்கும் பூமியானது வசையிலா வன்பயன் குன்றும் நல்ல பயிர்களை நல்ல விளைச்சல் தராத பயிர்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொரு நிலத்திற்கு சமமாகும். நிலத்தை கடிப்பது போல் அவர் மனிதனை வள்ளுவன் கடிக்கின்றான். நற்பெயரை ஈட்டாதவனை பலன் தராத பயிர்களோடு ஒப்பிடுகிறான் வள்ளுவன். பொருள்: புகழிட்டா வாழ்க்கை மணியிட்டா பதறாகும். புகழிட்ட வாழ்க்கை மணியிட்டா பதறாகும். மணி என்றால் தானியங்களில் உள்ளே இருக்கக்கூடிய மணிகள். ஒரு பயிர் என்று இருந்தால் அதில் வரக்கூடிய அந்த மணிகள் உள்ளே மணி பிடித்திருக்க வேண்டும். அதே போன்று ஒருவன் மனிதனாக இருந்தால் அவன் புகழ் என்னும் மணியை ஈட்டியிருக்க வேண்டும். புகழ் என்னும் மணியை ஈட்டாதவன் அந்த புகழ் ஈட்டாத அந்த மணி ஈட்டாத பதருக்கு சமமாவான். புகழிட்டா வாழ்க்கை மணியிட்டா பதறாகும். கரு: புகழீட்டும் வாழ்க்கை மணியிட்டும் பயிராகும். புகழ் ஈட்டும் வாழ்க்கை மணி ஈட்டும் பயிராகும். கரு, அதுதான் கரு. நாம் புகழீட்ட வேண்டும். புகழேற்ற வேண்டும் என்றால் அறச்செயல்களை செய்ய வேண்டும். அறச்செயல்களை செய்தால் புகழ் வரும். புகழ் வந்து இவ்வுலகம் நம்மை போற்றும். விளக்கம்: இந்த பூமி புகழீட்டி வாழாத மனிதர்களை சுமந்தால் நல்ல விளைச்சலை தராத பயிர்களை தாங்கி நிற்கும் நிலமாக கருதப்படும். அதாவது பயனற்ற மனிதர்களை தாங்கி நிற்கும் நிலம் நல்ல விளைச்சல் தராத பயிர்களை தாங்கி நிற்கும் நிலமாக கருதப்படும். இங்கே புகழில்லா மனிதன் பயனற்ற பயிராக உருவகப்படுத்தப்படுகிறான். சொற்பொருள்: இசை இலா யாக்கை அறச்செயல்களின் மூலம் புகழை ஈட்டாதவனின் உடம்பை பொறுத்த நிலம் சுமந்து நிற்கும் நிலம், தாங்கி நிற்கும் நிலம். வசையிலா வன்பயன் குன்றும் வளமான விளைச்சலை தராத பயிர்களை சுமந்த நிலம் போன்றதாகும். வளமான விளைச்சலை தராத பயிர்களை சுமந்த நிலம் போன்றதாகும். குன்றும் குறையும் இசை புகழ், கிருபை இனிமை, யாக்கை உடம்பு, பொறுத்தல் தாங்குதல் சுமத்தல், வசை பழிப்பு
இகழ்ச்சி, வன், மிகை. சொற்பொருள். சொற்பொருள் இன்றி நாம் இந்த குறளுக்குள்ளே செல்ல இயலாது. மொத்தத்தில் குறள்களில் சொற்பொருள் முழுமையாக சொற்பொருள் தெரியவில்லை என்றால் பொருள் 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 கொள்வது முறையாக இருக்காது. மீண்டும், வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழீட்டி வாழாதவனை சுமக்கும் பூமியானது. வசையிலா வன்பயன் குன்றும். அதாவது நல்ல விளைச்சலை தராத பயிர்களை தாங்கி நிற்கும் உவர் நிலத்தை போன்றதா. குறள் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்பவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இது அதாவது கொஞ்சம் மறைவாக இருக்குது. பொருள் ஓரளவுக்கு பாதிக்கு மேல் வெளிப்படையாக தெரிகிறது. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற பொருள். அதாவது பிறர் தன்னை குறை சொல்லா வண்ணம். வசையொழிய பிறர் தன்னை பழிக்கா வண்ணம் வாழ்பவரே வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள். பிறர் தன்னை குறை கூறா வண்ணம் நற்பெயரையும் புகழையும் ஈட்டி வாழ்பவர்களே வாழ்பவர்களாக கருதப்படுவர். இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பிறர் தன்னை குறை கூறும் வண்ணம் இழிவான செயல்களை செய்து வாழ்பவர்கள் வாழ்பவர்களாக கருதப்பட மாட்டார்கள். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். பிறர் தன்னை குறை கூறா வண்ணம் நற்பெயரையும் புகழையும் ஈட்டி வாழ்பவர்களே வாழ்பவர்களாக கருதப்படுவர். இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். தனது இழிவான செயல்களால் இழிவை தாங்கி தனது இழிவான செயல்களால் கெட்ட பெயரை பிறரிடமிருந்து சம்பாதித்து, அதாவது தனது தனது தவறான செயல்களுக்காக அடுத்தவர்கள் தன்னை குறை கூறும் வண்ணம் வாழ்பவர்களாக கருதப்பட மாட்டார். பொருள். புகழ் புதைந்த வாழ்க்கையே வாழ்க்கையா. இழிவு சுமக்கும் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. புகழ் புழுதிபட வாழ்வது வாழ்க்கை அன்று. கரு. புகழ் புழுதிபட வாழ்வது வாழ்க்கை அன்று. விளக்கம். பழிபாவங்களை ஈட்டாது வாழ்வதே வாழ்க்கையா. நற்பெயரையும் புகழையும் ஈட்டாது வாழும் வாழ்க்கை வாழ்க்கை அன்று. அதாவது பழிபாவங்களை ஒழித்து நற்பெயரையும் புகழையும் ஒழியா வண்ணம் பாதுகாத்து வாழ்வதுவே சிறந்த வாழ்க்கையாகும். சொற்பொருள். வசை ஒழிய தம் அறமற்ற செயல்களால் பழிபாவங்களை ஈட்டாமல். வசை ஒழிய தம் அறமற்ற செயல்களால் பழிபாவங்களை ஈட்டாமல் வாழ்வாரே வாழ்வார். வாழ்பவர்களே வாழ்வதாக கொள்ளப்படுவர். உலகுள்ள வரை வாழ்வர். இசை ஒழிய உலகை ஏற்றுக்கொண்ட நற்பெயரையும் புகழையும் ஈட்டாது வாழ்வாரே வாழாதவர். வாழ்பவர்களாக கருதப்பட மாட்டார். நடைபிணமாக உயிருடன் இருப்பதாக கொள்ளப்படுவர். மீண்டும் குறள். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். இசையொழிய வாழ்வாரே வாழாதவர்.
வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். பிறர் தன்னை குறை கூறா வண்ணம் நற்பெயரோடு வாழ்வதே வாழ்க்கையாம். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். பிறர் தன்னை குறை கூறா வண்ணம் நற்பெயருடன் வாழ்வதே வாழ்க்கையாகும். இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பிறர் தன்னை குறை கூறும் வண்ணம் தவறுகளை செய்து வாழ்வது வாழ்க்கையாகாது. அடுத்து விமர்சனம். புகழ். புகழ்பட வாழ்தல். விமர்சனம். செயற்கரிய செயலை அறிவழியில் செய்து பெயரீட்டுவது மட்டுமல்ல புகழ். செயற்கரிய செயலை அறிவழியில், அறிவு வழியில், அறிவழியில் செய்து பெயரீட்டுவது மட்டுமல்ல புகழ். ஆடம்பரமன்றி அடக்கத்துடனும் அறநெறி தவறாகும் இல்வாழ்வி வாழ்ந்து ஈட்டப்படும் நற்பெயரும் புகழே ஆகும். அனைவரும் அகிம்சையார் புத்தனாகவோ இயேசுவாகவோ அல்லது அறிவுசா சாக்ரட்டிஸாகவோ கார்ல் மார்க்ஸாகவோ வாழ்ந்து பெயரிட்டல் சாத்தியமன்று. ஆனால் குறைந்த மதிநுட்பம் கொண்டோரும் ஒழுக்கற்ற இல்லற வாழ்க்கையை அறவழியில் இனிதே நடத்த இயலும். அதுவே பெறத்தரிய புகழா. அதுவே பெறத்தரிய, பெறுவதற்கு அரிய, பெறத்தரிய புகழாகும். பெறுவதற்கு அரிய புகழாகும். பாருங்கள், என்னுடைய கவிதை வரிகள் சில. அரண் துறந்து ஆண்டியாகி, அறம் சொல்லி ஆசானாகி, ஆக்கம் சொல்லி ஆண்டவனாகி, புகழ் பெற்றான் புத்தபிரான். அரசை எதிர்த்து அறம் சொல்லி, அரசை எதிர்த்து அறம் சொல்லி, அனைவரும் வாழ வழி சொல்லி, புகழ்பட வாழ பொறுமை சொல்லி, சிலுவையை சீரிய சிறமேல் சுமந்து, சவுக்கடி கொண்டு இன்னுயிர் இழந்து நீங்கா புகழ் பெற்றார் இயேசுபிரான். அறிவு கூறி அரசை பகைத்து, அறமே மானம், அறிவே உயிர், எதற்காக, எப்படி எனச் சொல்லி, கொடுமரசின் நஞ்சுண்டு, கொடுமரசின் நஞ்சுண்டு, அறிவு தலை கொடுத்து, அறிவு தலை கொடுத்து அரும்புகள் கொண்டார் அறிவரசன் சாக்ரட்டிஸ். வழக்குரைஞர் துணி துறந்து, வறியவன் துணி கொண்டு, வழக்குரைஞர் துணி துறந்து, வறியவன் துணி கொண்டு, அகிம்சையே அறமனக் கொண்டு, மக்கள் பணியே மாசற்ற பணியெனக் கொண்டு, மதம் இனம் கொள்ளல் மாசனக் கொண்டு, மதம் பிடித்த பதரின் துப்பாக்கி குண்டேந்தி, இன்னுயிர் ஈந்து, இனிய புகழேந்தி, மதம் பிடித்த பதரின் துப்பாக்கி குண்டேந்தி, இன்னுயிர் ஈந்து, இனிய புகழேந்தி, எளிமையின் சிகரமாய், நாட்டின் தந்தையாய் நிற்கிறார் நம் நாணயத்தில் காந்தி மகான். இயேசுபிரான், புத்தபிரான், இயேசுபிரான், சாக்ரட்டிஸ், காந்தி மகான், இவர் 4 பேர் 4 எப்படி புகழேற்றினார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உங்கள் கண் முன்னால் கொண்டாந்து நிறுத்துகிறேன். அவ்வளவுதான். எனது ஒரு குரலை பாருங்கள். வாழ்வின் பெருமை புகழீட்டி வாழ, வாழ்வின் பெருமை புகழீட்டி வாழ, வாழாமை சாதலே மேல். புகழீட்டி வாழ முடியவில்லை என்றால் செத்து விடுவது மேல். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, பாருங்கள், இந்த 5 குறள்களிலும் அது
புகழ் என்றால் என்ன? புகழ் என்பது நற்பெயர். ஒவ்வொரு மனிதனும் நற்பெயரை ஈட்ட வேண்டியது அவன் மனிதனாக பிறந்ததின் கடமையாகும். மனிதன் புகழீட்டி வாழ வேண்டும் என்கிறான் வள்ளுவன். புகழீட்ட வேண்டும். புகழ் என்பது நற்பெயர். நற்பெயர் ஈட்ட வேண்டும் என்றால் நற்செயல்களை செய்ய வேண்டும். நற்செயல்களையும் அறவழியில் செய்ய வேண்டும். அறவழியில் செய்வதுதான் நற்செயல். அறவழியில் நற்செயல்களை செய்தால் நற்பெயரை ஈட்டலாம். நற்பெயரை ஈட்டினால் புகழை ஈட்டலாம். எனவே புகழினுடைய நோக்கமே மனிதன் நற்செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான். வள்ளுவன் இந்த புகழ் என்ற தலைப்பில் வள்ளுவன் வலியுறுத்துவது மனிதன் நற்செயல்களை செய்து நற்பெயரை ஈட்டி வாழ்கின்ற பொழுதும் மறைந்த பின்பும் புகழுடன் வாழ வேண்டும். அதுவே இந்த தலைப்பின் அதாவது 24வது தலைப்பின் நோக்கமாகும். இதில் இந்த 5 குறள்களில் இந்த முதல் குறள் பாருங்கள். இந்த வள்ளுவன் சொன்னார், தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது பிறப்பை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி மனிதனுடைய பிறப்பை பற்றி வள்ளுவன் இங்கே பேசவில்லை. நாம் ஒரு எந்த செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயலில் நம்மால் வெற்றி பெற்று நற்பெயர் ஈட்ட முடியுமா என்றால் தான் நாம் அந்த செயலில் ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் அந்த செயலில் ஈடுபடாமலே அதை தவிர்த்து விடுவது, தன்னால் அச்செயலை செய்து அதில் தாம் வெற்றியடைய முடியாது என நினைத்தால் அந்த செயலில் விட்டு விடுவது அந்த செயலை செய்து நற்பெயர் ஈட்டுவதை விட பெருமிதம் என்கிறார்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக, ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து அதில் நற்பெயர் ஈட்ட முடியும் என்றால் அந்த செயலில் ஈடுபடுக. அகுதிலார் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என நினைத்தார் தோன்றலின் தோன்றாமை நன்றி. அந்த தொழிலில் ஈடுபடுவதை விட அந்த தொழிலில் தவிர்த்து விடுவது மேன்மைகள். தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றலின் தோன்றாமை நன்றி. அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி. இதற்கு பிறவியை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளாதீர்கள். தோன்றல் என்பது ஒரு தொழிலில் ஒரு செயலில் ஈடுபடும். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை இந்த புகழ் என்னும் தலைப்பில் உள்ள 5 குறள்கள் 236 முதல் 240 வரை நான் கொடுத்திருக்கக்கூடிய உரை, நான் 4 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு குறளுக்கும் உரை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் வேறு மாதிரி கொடுத்தேன். இப்பொழுது இது அதிக கருத்துக்களை தரும் என்பதால் 1 குறள் கூறுகிறேன், 2 கரு, அதாவது பொருள் என்பது குறளின் மேலே காட்டக்கூடிய கண்ணாடி காட்டக்கூடியது. அந்த கரு என்பது இதுக்கும் உள்ளே இருக்கக்கூடியது. பின்பு விளக்கம், அதன் பின்பு சொற்பொருள் என்று 4 தலைப்புகளில் ஒவ்வொரு குறளுக்கும் நான் உரை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இது அனைவருக்கும் நன்மை பயக்கும் என கருதுகிறேன். எனவே பெரியோர்களும் கல்வியாளர்களும் ஆசிரியர் பெருமக்களும் என் உயிரினும் மேலான எனது பேரக்குழந்தைகளாகிய மாணவ செல்வங்களும் குறளின் பொருளை முழுமையாக ஏற்று பயன்பெறுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களை பயன்பெறச் செய்யுங்கள். குறள் அந்த குறளுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது என்னவே சில பொருள்கள் என்னவே சமாதானப்படுத்துகிறது. கோபம் கொள்ளாதே, பொறுமை கொள், புகழீட்டக்கூடிய செயலில் ஈடுபடு, பழியை கொண்டு வரக்கூடிய செயல்களில் ஈடுபடாதே என நான்
இந்த உங்களுக்கு ஆற்றக்கூடிய உரையே எனக்கும் அந்த அந்த குறள்கள் ஆசானாக அமைந்து எனக்கும் அவைகள் அறிவுரை கூறுகின்றன. எனவே அனைவரும் என இக்குறள்களை உள்ள பெருமைகளை தூக்கி வாழுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.